வணக்கம். இன்னைக்கு நாம எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவரோட வாழ்க்கை, அவரோட பயணம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சுதான் சினிமால ஆரம்பிச்சு அரசியல் வரைக்கும் அவரோட முக்கியமான கட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பெரிய ஆளுமை எப்படி உருவானார்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வணக்கம். எம்ஜிஆர் தமிழக அரசியல்லையும் சரித்திரத்திலையும் தவிர்க்கவே முடியாத ஒரு பெயர். முக்கியமா சினிமாவையும் அரசியலையும் ஒன்னா இணைச்சதுல அவர் ஒரு முன்னோடி. நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் பார்க்கும்போது அவரோட ஆரம்பகால சினிமா வாழ்க்கை, அப்புறம் அரசியல்ல அவர் எப்படி உச்சத்துக்கு போனாருன்னு அந்த முழு பயணத்தையும் நல்லாவே காட்டுது. சரி, அப்போ ஆரம்பத்துல இருந்து போலாமா? அவரோட முழு பேரு மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். பிறந்தது ஜனவரி 17, 1917, இலங்கையில கண்டியில. பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு மலையாள குடும்பம். சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரு. அம்மா அண்ணனோட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, அங்கிருந்து நாடக கம்பெனி அதுல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைத்துறைக்குள்ள வராரு. 1930கள்ல சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா அந்த பெரிய பிரேக், அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அதுக்கு கொஞ்சம் காலமாச்சு இல்லையா? ஆமா ஆமா 1950கள் 60கள்ல தான் அவரு தமிழ் சினிமால ஒரு பெரிய சக்தியா, ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆகுறாரு. இது வெறும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து மட்டும் இல்ல. நீங்க சொல்றது சரி. அந்த படங்கள்ல வர்ற கேரக்டர்கள், கதாநாயகனா, நல்லவரா, ஏழைகளுக்கு உதவுறவரா நடிக்கிறது, அது மக்களை ரொம்ப ஈர்த்துச்சு. அது வெறும் நடிப்புன்னு இல்லாம நிஜமாவே இவர் நம்மளை காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை, அதுவும் அடித்தட்டு மக்கள் மத்தியில. இதுதான் அவரோட அரசியல் பயணத்துக்கு அஸ்திவாரமா அமைஞ்சது. மிக சரியா சொன்னீங்க. அந்த இமேஜ் அது அப்படியே அரசியலுக்கும் கொண்டு வந்தாரு. 1953ல அறிஞர் அண்ணா மேல இருந்த ஈர்ப்பு, அவரோட கொள்கைகள், சமூக நீதி, பகுத்தறிவு, மொழிப்பற்று இதெல்லாம். அதனால திமுகல சேர்றாரு. அப்புறம் அவரோட சினிமா புகழ இந்த திராவிட கொள்கைகளை பரப்புறதுக்கு ரொம்ப திறமையா பயன்படுத்திக்கிட்டாரு. அப்போ சிவாஜி கணேசனும் திமுகல இருந்தாரு. இவங்கள மாதிரி முக்கிய முகமா ஆனாரு. ஆனா 1969ல அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் கருணாநிதி முதல்வரானதும் மெல்ல மெல்ல ஒரு அதிகார போட்டி ஆரம்பிச்சது. அந்த அரசியல் பயணம் அவ்வளவு சுலபமா இல்ல. 1967ல நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம், அது ஒரு பெரிய ஷாக். சக நடிகர் எம்.ஆர். ராதா இவரை கழுத்துல சுட்டுட்டாரு. அதுல இவரோட குரல் அது பாதிக்கப்பட்டு பர்மனண்டா வாரிடுச்சு. ஆமா, அந்த சம்பவம் பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய அனுதாபத்தை உருவாக்கிடுச்சு. அவர் ஏதோ மரணத்தையே ஜெயிச்சு வந்தவர் மாதிரி, அப்படி ஒரு பார்வை. இது அவரோட அரசியல் இமேஜுக்கும் இன்னும் பலம் சேர்த்துச்சு. சாமானிய மக்கள் கூட இன்னும் நெருக்கமாக்கிடுச்சு. அந்த அனுதாபம் ஒரு பக்கம் விருந்தாலும் கட்சியில நிலைமை அவருக்கு சாதகமா இல்ல, அப்படிதானே? ஆமா, 1972 வாக்குல அப்ப முதல்வராவும் கட்சித் தலைவராவும் இருந்த கருணாநிதியோட ஏற்பட்ட அந்த அதிகார போட்டி, அப்புறம் எம்ஜிஆர் பொதுவெளியில வச்ச ஊழல் குற்றச்சாட்டுகள், இதனால அவரை திமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க. அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம். ஆனா எம்ஜிஆர் உடனே அதே வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது ஏஐடிஎம்கேவா ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா ஒரு கட்சிய எப்படி கட்டி எழுப்ப முடிஞ்சது? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் எம்ஜிஆரோட ஸ்பெஷாலிட்டி, அவரோட ரசிகர் மன்றங்கள். அது வெறும் ரசிகர் மன்றமா இல்லாம ஒரு பெரிய நெட்வொர்க்கா, ஒரு கட்டமைப்பா இருந்துச்சு. அதையே அப்படியே தன்னோட அரசியல் அடித்தளமா மாத்திக்கிட்டாரு. இது தமிழ்நாட்டு அரசியல்லே ஒரு புது ட்ரெண்ட். சினிமா கவர்ச்சிய நேரடியா அரசியலுக்கு கொண்டு வந்தது. கூடவே மக்கள் நலத்திட்டங்கள் பத்தியும் பேசி வேகமா கட்சியை வளர்த்தாரு. அதோட விளைவுதான் 1977ல முதல் தடவையா முதலமைச்சரானாரு. அதுக்கப்புறம் 1987 வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் தொடர்ந்து 3 முறை முதல்வர். அவரோட ஆட்சி காலத்துல அந்த மதிய உணவு திட்டம் அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பெண்கள், ஏழைகளுக்கான நலத்திட்டங்கள், மானியங்கள்னு அவர் திரையில செஞ்சதையே நிஜத்திலையும் செய்யற மாதிரி மக்கள் பார்த்தாங்க. புரட்சி தலைவர்னு கொண்டாடினாங்க. அதே நேரத்துல அரசியல் போட்டியும் கடுமையா இருந்துச்சு. குறிப்பா கருணாநிதியோட இருந்த அந்த போட்டி, அது அவங்க வாழ்நாள் முழுக்க நீடிச்சது. திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலான அதிகார போராட்டம்தான் தமிழக அரசியலையே ஒரு மாதிரி நகர்த்திட்டு இருந்தது. தேசிய அளவுலயும் அவர் ஒரு ஃபேக்டர் தான். 1975 எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனா 1984ல அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. சிறுநீரக பிரச்சனை, பக்காவாதம்ல அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு. ஆமா, ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவர் இங்க இல்லாம பிரச்சாரத்துக்கே வராம இருந்தும் கூட 1984 தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சது. அந்த அனுதாபாலை அப்படி வேலை செஞ்சது. ஆமா, ஆனா அதுக்கப்புறமும் உடல்நிலை தேறல.
டிசம்பர் 24, 1987ல சென்னையில காலமானாரு. அவரோட மரணம் தமிழகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. மக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நிறைய உணர்ச்சி வசமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதிமுக பிளவுபட்டுச்சு. அப்புறம் ஜெயலலிதா தலைமைக்கு வந்தாங்க. பாத்தீங்களா, ஒரு நடிகரா ஆரம்பிச்சு தமிழகத்தோட ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா, ஒரு ஐகானா எம்ஜிஆர் எப்படி உருவானார்னு நீங்க சொன்ன தகவல்களை வச்சு அவரோட பயணத்துல முக்கியமான கட்டங்களை பார்த்தோம். இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? அவரோட மரபு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானது. அவர் விட்டுட்டு போன இடம், கட்சி பிளவுபட்டது, ஜெயலலிதாவோட எழுச்சி, இன்னிக்கும் அவரோட பேர்ல நடக்கிற அரசியல், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இதோ உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு. எம்ஜிஆர் உருவாக்கின அந்த ஒரு பாணி இருக்குல்ல, அதாவது சினிமா கவர்ச்சி, அப்புறம் அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், இது ரெண்டையும் இணைச்சது. அந்த பாணி இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல, அதோட முன்னுரிமைகளை, அணுகுமுறைகளை எந்த அளவுக்கு இன்னைக்கும் பாதிச்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. இந்த விரிவான அலசல்ல எங்களோடு இருந்த உங்களுக்கு நன்றி.